நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை சிவசுப்பிரமணியம் ரோட்டில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் பூகுண்டம் திருவிழா மற்றும் 100வது ஆண்டு விழாவையொட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் அன்னதான குழுவை சேர்ந்த நண்பர்கள் சார்பில் மாபெரும் அன்னதான விழா இன்று புதன்கிழமை மதியம் 12 மணிக்கு நடைபெற்றது. அன்னதான விழாவை 72வது வார்டு கவுன்சிலர் கார்த்திக் செல்வராஜ் அவர்கள் துவக்கி வைத்தார். முன்னதாக கவுன்சிலர் கார்த்திக் செல்வராஜ் அவர்கள் விழா வழிநடத்தினார். கே கோவர்தன் பொன்னாடை போர்த்தினார். அன்னதான குழுவை சேர்ந்தவர்களும் கவுன்சிலர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தினர். பின் கவுன்சிலர் கார்த்திக் செல்வராஜ் அவர்கள் விழா நடத்துனர் கோவர்தன் அவர்களுக்கு சால்வை போர்த்தினார். அன்னதானம் பிற்பகல் 4:30 மணி வரை நடந்தது. கோவை மாநகரில் சமீப காலமாக செயின் பறிப்பு, மொபைல் பறிப்பு, இருசக்கர வாகன திருட்டு அதிகரித்துள்ளது. இதை கட்டுப்படுத்த கோவை மாவட்ட போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டனர். கடந்த 3 மாதங்களில் செல்போன் பறிப்பு மற்றும் காணாமல் போன செல்போன்கள் 54,26,000 மதிப்பிலான 3004 மொபைல் போன்கள் மீட்கப்பட்டன. அவற்றை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு எஸ்பி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. எஸ்பி கார்த்திகேயன் செல்போன்களை ஒப்படைத்தார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இ பாஸ் அமலுக்கு வந்தது. நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் முறையை ரத்து செய்ய கோரி கண்டித்து நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கங்கள் சார்பில் புதன்கிழமை முழு அடைப்பு பொது வேலை நிறுத்த போராட்டம், வியாபாரிகள் முழு அடைப்பு போராட்டம் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஹோட்டல்கள் இல்லாததால் கடும் அவதிக்கு உள்ளாகினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கல்லார் சோதனை சாவடி பகுதியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு பஸ்கள், ஆம்புலன்ஸ், நீலகிரி மாவட்ட வாகனங்கள், நீலகிரி மாவட்டத்தில் வசிப்பவருக்கு இ பாஸ் தேவையில்லை என தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கோடையில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஊட்டிக்கு செல்லும் வாகனங்கள் வார நாட்களில் 6000 வாகனங்களும், இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும் அனுமதிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மாவட்ட நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது. வெளி மாவட்ட, மாநில சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் தொடர்பாக அறிவுறுத்தியுள்ளோம். மக்களின் வசதிக்காக மின் இயங்கி 97% குடிநீர் இயந்திரங்கள் அமைத்துள்ளோம். சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடாது. மீறி கொண்டு வருபவர்கள் அபராதம் கட்ட வேண்டும் என அறிவிப்பு உள்ளது. இந்த சோதனையின் போது காவல் துணை கண்காணிப்பாளர் ரவி, காவல் ஆய்வாளர் சதீஷ், மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் சின்னகாமன், கோத்தகிரி வட்டாட்சியர் ராஜலட்சுமி, வட்டாட்சியர் ஜவஹர் மற்றும் பல அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். வரும் ஏப்ரல் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் 7 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியும், கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் ஏப்ரல் 3ஆம் தேதியும் பலத்த மழைக்கு வாய்ப்பு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.